Hey singers, welcome to drama series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லீப் டேல எபிசோட் நம்பர் 7. லாஸ்ட் எபிசோட்ல ஓசோனை யாரோ ஒரு ஆள் கிட்னாப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதனால எல்லாருமே ஓசோனை தேடிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ப்ரொஃபசர் கிட்ட யாரோ ஒரு ஆள் ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதுல உன்னை பத்திர விஷயங்களை நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் அப்படின்னு எழுதி இருப்பாங்களா. அதை பேக்ல தூக்கி போட்டுட்டு ப்ரொஃபசர் கீழே இறங்கி போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஓசோனை கடத்திட்டு வந்திருப்பான்ல, அவனும் ப்ரொஃபசரும் மீட் பண்றாங்க. ரெண்டு பேருமே நின்னு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அனௌன்ஸ்மெண்ட்ல ஓசோனு காணல, அவங்க கண்ணாடி போட்டிருப்பாங்க, டி-ஷர்ட் இந்த கலர்ல போட்டிருந்தாங்க அப்படின்னு எல்லாமே அனௌன்ஸ் பண்றாங்க. ப்ரொஃபசர் நின்னு பாக்குறாங்க. இருந்தாலும் டே டே அப்படின்னு நைட் கூப்பிட்டுட்டே வரக்கூடிய சத்தம் கேக்குதா. அடுத்த செகண்டே ரெண்டு பேருமே தள்ளி தள்ளி போயிடுறாங்க. அந்த கருப்பு கலர் ஷர்ட் போட்டிருக்கவனும் ஓசோன் அங்க இருந்து தரதரன் இழுத்துட்டு போயிருந்தான். இப்ப டேயும் நைட்டும் வந்து பாக்கும்போது அங்க யாருமே இல்ல. அதுக்கப்புறமா ட்ரீமை போயிட்டு மீட் பண்றாங்களா. ட்ரீம் கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறதுக்கு ட்ரீம் சொல்றாங்க, ஓசோன் ரொம்பவே பயந்து போயிருந்தான். அவனை யாரும் ஒரு ஆள் ஃபாலோ பண்றதா சொல்லிட்டு இருந்தான். அதனால யாரும் இல்ல அப்படின்னு அவனை சமாதானப்படுத்திட்டு எப்பவுமே நாங்க உட்காருவோம்ல அந்த இடத்துல இருந்துட்டு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பாத்துட்டு வரதுக்காக போனேன். ஆனா வந்து பாக்குறதுக்குள்ளாடி அவனை காணல. எனக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. அவன் மறைஞ்சு போயிட்டான். யாராச்சும் அவனை கடத்திட்டு போயிட்டாங்களா என்ன எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்களா. நைட்டும் பரவாயில்ல ட்ரீம் கொஞ்சம் அமைதியாயிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேயும் நீ கடைசி அவனை எங்க பார்த்த அப்படின்னு கேக்குறதுக்கு லைப்ரரியில தான் நாங்க எப்பவுமே இருப்போம்ல அந்த இடத்துல தான் சொன்னோடனே டே அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நைட்டும் டே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம் கிட்ட, ட்ரீம் நீ மறுபடியும் ஓசோனுக்காக லைப்ரரியிலே போயிட்டு வெயிட் பண்ணு. ஒருவேளை ஓசோன் அங்க திரும்பி வந்தா அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணு, ஓகேவான்னு கேட்டோடனே ட்ரீமும் ஓகே சொல்லிட்டு லைப்ரரிக்கு போறாங்க. டே இந்த பக்கம் கேஃபேட்டேரியால போய் செக் பண்றாங்க. ஏன்னா ஓசோனுக்கு பசிச்சது அப்படின்னா ஏதாவது வாங்கி சாப்பிடுறதுக்காக வந்திருக்கானா அப்படின்னு எல்லா இடமும் செக் பண்றாங்க. ட்ரீம் லைப்ரரிக்கு போறாங்க. நைட் என்ன பண்றான் அப்படின்னா சிசிடிவி கேமரால ஏதாவது மாட்டுதா அப்படின்னு பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கிட்ட, செக்யூரிட்டி சார் எங்களோட ஃப்ரெண்டு மிஸ் ஆயிட்டான், அவனை பார்க்கணும், தயவு செஞ்சு சிசிடிவி கேமரா லைப்ரரி உள்ள இருக்கும்ல அந்த வீடியோ காட்டுறீங்களா அப்படின்னு அந்த ஃபுட்டேஜ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் டே ஓசோனோட போன்ல டிராக்கர் போட்டு வச்சிருப்பாங்க. சோ அதை வச்சு டிராக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கனெக்ஷன் அப்பப்போ கட்டாய் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த டிராக்கரை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஓசோனுக்கு கால் பண்றாங்க. ஓசோனோட பேக்ல தான் போன் இருக்கு. நல்ல வேளையா சைலண்ட்ல போட்டிருக்கிறதுனால கடத்திட்டு வரவனுக்கு அந்த விஷயம் தெரியல. ஓசோனோட போன் வந்துட்டு ரிங் ஆயிட்டே இருக்கு. இந்த பக்கம் நைட் சிசிடிவி கேமரால பாத்திருப்பாங்கல்ல, அதுல ஓசோனை யாரோ ஒருத்தர் லைப்ரரியில இருந்து கூட்டிட்டு போறது கிளியரா தெரியுது. அதனால அதை பார்த்த உடனே உங்களுக்கு செம ஷாக் ஆகுது. செக்யூரிட்டி கிட்ட இவங்க எங்கெல்லாம் போறாங்க அப்படின்றத கரெக்டா எனக்கு ட்ராக் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு டேக்கு கால் பண்ணி, டே நீ உடனே சிசிடிவி கேமரா ரூமுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா ட்ரீமுக்குமே கால் பண்ணி, ட்ரீம் ஓசோனை பத்தி தெரியணும் அப்படின்னா நீ சிசிடிவி கேமரா ரூமுக்கு வரணும், உடனே வா அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்துல ட்ரீம் இருக்கால, அவ ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் ஸ்டார்ஸ் அதை பாக்குறாங்க. இந்த படிக்கட்டு வழியா ஒருவேளை ஓசோனை யாராச்சும் கடத்திட்டு போயிருப்பாங்களோ அப்படின்ற டவுட் ட்ரீமுக்கு இருக்கு. அதனால அந்த கதவை திறந்து உள்ள போறாங்க. உள்ள போன உடனே கதவு வேற அடைச்சுக்குது. அந்த நேரத்துல டே கரெக்டா சிசிடிவி ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ரூம்குள்ள வந்தாச்சு. இங்க பாரு இவன் தான் ஓசோனை கூட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னு காமிச்சு கொடுக்குறாங்களா. அது டே பார்த்துட்டு இவனோட பேஸ் ஒழுங்கா தெரியவே மாட்டேங்குது, வேற ஏதாவது கேமரால சிக்குதான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. எந்த கேமராலையுமே அவனோட பேஸ் தெரியவே இல்ல. அப்போ டே சொல்றாங்க, பாரு அவனோட டிராக்கர்ஸ் வேற ஒர்க் ஆக மாட்டேங்குது, எதுக்காக கிளியரா ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. அவனோட போன் ஒருவேளை நெட்வொர்க் கவரேஜ் ஏரியாக்கு வெளியில இருக்கா என்ன அப்படின்னு செக் பண்ணிட்டே இருக்காங்களா. அப்பதான் டேக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு நிமிஷம் இரு, இவனும் உன்னோட வீட்டுக்கு ஒருத்தன் வந்திருந்தான்ல, அவனும் இவனும் சேமா அப்படின்னு கேக்குறாங்க. நைட்டும் எனக்கு தெரியல, நான் அவனோட பேச பாக்காததுனால எனக்கு கரெக்டா தெரியல, ஒருவேளை ட்ரீமுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஏன்னா இன்னைக்கு ஓசோன் கூட அவதானே இருந்தான்னு சொன்னோடனே டேயும் உடனே அவளுக்கு கால் பண்ணுன்னு சொல்றாங்களா. நைட்டும் கால் பண்றாங்க. ஆனா கால் போகவே மாட்டேங்குது. ஏன் அவளுக்கு கால் போகலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் ட்ரீம் படிக்கட்டு வழிவா கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கால் கனெக்டே ஆகல. படிக்கட்டு வழியா அங்க இங்க எல்லா இடமும் தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் நைட் சிசிடிவில அந்த ஆள் ஓசோனை பஸ்ல கூட்டிட்டு போறத பாக்குறாங்களா. அப்ப அவங்களோட பேச பாத்துட்டாங்க. இதே மாதிரிதான் அன்னைக்கு என்னோட வீட்டுக்கு வந்தவனும் இருந்தான், அவனோட பேஸ் எனக்கு தெரியாது, ஆனா அவனோட மேனரிசம் இப்படிதான் இருந்துச்சு, அவன் இந்த மாதிரி நடந்து போனா, அவன் தான் இவன் சொன்னோடனே டேயு இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது, நீ இங்க இருக்கக்கூடிய விஷயத்த பாத்துக்கோ, டிராக்கர் இப்ப ஆன் ஆயிருக்கு, நான் உடனே அங்க போயாகணும் அப்படின்னு டிராக்கர் காட்டக்கூடிய லொகேஷனுக்கு ஓடி போறாங்க. நைட்டு செக்யூரிட்டி கிட்ட சொல்லி இந்த சிசிடிவி ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு காப்பி எடுத்துக்கிறாங்க போலீஸ்ட்டு கொடுக்கறதுக்காக. இப்போ ட்ரீமுக்கும் கால் பண்ணி பாத்துட்டு இருக்கும்போது கடைசியா ட்ரீமுக்கு கால் கனெக்ட் ஆயிடுச்சு. ட்ரீம் நீ எங்க இருக்கேன்னு கேட்கும்போது ட்ரீம் சொல்றாங்க, நான் ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் ஸ்டார் இருக்குல்ல அது வழியா வந்துட்டு இருக்கேன், ஆனா கதவு லாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால என்ன தேடி வா அப்படின்னு சொல்றாங்களா. அது ஒழுங்கா நைட்டு கேட்கல, கொஞ்சம் விட்டு கேக்குது. இருந்தாலும் ஸ்டார்ஸ் எமர்ஜென்சி ஸ்டார்ஸ் அப்படின்ற விஷயம் கேட்டுருச்சு. சோ உடனே ட்ரீமை பாக்குறதுக்காக ஓடி போறாங்க. டோர் வேற லாக் ஆயிடுச்சு, காலும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ரெண்டு பேருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. நைட் ஓடி வந்துட்டாங்க. எமர்ஜென்சி டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. உள்ள இருந்து ட்ரீமுமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் டே
லொகேஷன் காமிச்சிருக்கோம்ல, அங்க பைக் டாக்ஸில போயிட்டு இருக்காங்க. ஆனா லொகேஷன் ஆஃப் ஆகி வந்துகிட்டே இருக்கு. அதே நேரத்துல அந்த பக்கம் ஓசோன கடத்தல்காரன் அவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப பைக் டாக்ஸிக்காரன் வேற, எங்க உங்களுக்கு போகணும், சும்மா அங்க எங்கன்னு கூட்டிட்டு போறீங்க, எனக்கு அடுத்த கிளைண்ட் கிட்ட போகணும்னு, அதனால டேயும் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு வேணா கொடுக்குறேன், ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு லொகேஷன் காட்டக்கூடிய இடத்துக்கு அடுத்தடுத்து போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தர்கிட்டயா ஓசோனோட போட்டோ காமிச்சு இவங்களை நீங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு ஆட்டிசம் இருக்கு, இவங்களை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே தெரியலன்னு தான் சொல்லிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நைட் கதவை தட்டிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து, என்னப்பா நீங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு, நைட்டும் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ட்ரீம் உள்ள மாட்டிக்கிட்டா, கதவை திறக்க முடியல, லாக் ஆயிருக்குன்னு. இல்லையே அது லாக் ஆகாதேன்னு சொன்னோடனே, லாக் ஆயிருக்கு, அவ உள்ளதான் மாட்டிட்டு இருக்கா, ப்ளீஸ் கொஞ்சம் கீ எடுத்துட்டு வரீங்களான்னு சொன்னோடனே அவங்களும் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. இந்த பக்கம் ஓசோனும் கூட்டிட்டு போனவன் ஒரு ரூம் முன்னாடி நின்று கதவை ஓபன் பண்றதுக்காக கீயை போட்டுட்டு இருக்கான். அப்போ கீ கீழே விழுதா, அந்த செகண்டை யூஸ் பண்ணி ஓசோன் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவன் என்ன பண்றான், ஓசோன் படிக்கட்டு வழியா தானே கீழே இறங்குறாங்க, இவன் என்ன பண்ணான், லிப்ட்ல இறங்கி போறான். அந்த நேரத்துல ட்ரீம் இருந்தாங்கல்ல, அந்த இடத்துல வேற ஸ்டார்ஸ்ல லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆயிட்டு இருக்கு. ட்ரீமுக்கு பயம் தாங்க முடியல, அதனால அங்க இங்க அப்படின்னு ஓட ஆரம்பிக்கிறாங்களா. அப்ப கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அந்த நேரத்துல நல்ல வேளையா நைட் கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்கல்ல, ஓபன் ஆயிடுச்சு. அதனால ட்ரீமை போயிட்டு என்னாச்சு அப்படின்னு பாக்குறாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் ஓசோன் இறங்கி ஓடி வந்திருப்பாங்கல்ல, அவனை கடத்தினவன் வர லிப்ட்ல வந்திருப்பான்ல, அவன் கரெக்டா ஓசோன் வெளியில இறங்கி போறதுக்குள்ளாடி பிடிச்சு வாயை மூடி மேல கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ட்ரீம் நைட் மெடிக்கல் எமர்ஜென்சி ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க அவங்களுக்கு மருந்து எல்லாமே போட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது நைட் சொல்றாங்க, இதுக்கு மேல என்னால உன்னை இதுல இன்வால்வ் பண்ண முடியாது, உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு. அதுக்கு ட்ரீமும், அதான் எனக்கு எதுவும் ஆகல, நீ தான் என்ன காப்பாத்திட்டேன்னு. நைட் சொல்றாங்க, ஒருவேளை இது எல்லாமே லீப் டேக்குள்ள கனெக்ட் ஆயிருக்குமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்குன்னு. ட்ரீமும், அப்படி எதுவும் கிடையாது, நான் இப்ப நல்லதான் இருக்கேன், நீ என்ன காப்பாத்திட்டேன்னு. நைட்டுக்கு இருந்தாலும் ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ட்ரீம நெத்தியில கிஸ் பண்றாங்க. இந்த பக்கம் கடத்தல்காரை ஓசோனை தூக்கிட்டு வந்து சோஃபால போட்டுட்டு பாத்துட்டு கதவை அடைக்கிறானா. அப்ப ஆப்போசிட் வீட்டுல குடியிருந்தவங்க இவனை பார்த்துட்டு கதவை அடைச்சிட்டு சிரிச்சுட்டு அங்க இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா உள்ள வந்து அவன் ஓசோனையே பாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல டே வேற நைட்டுக்கு கால் பண்ணி, நீனும் வரலையா, எனக்கு வேற லொகேஷன் எங்க காட்டுது அப்படின்றதே தெரியல, உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேக்குறதுக்கு நைட்டும், எனக்கு எதுவுமே தெரியல, இங்கேயுமே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ட்ரீம் கீழே விழுந்துட்டா, கால்ல அடிபட்டு இருக்குன்னு. டேயும், இங்க என்னதான் நடக்குது, இந்த லீப் டே நம்மள சும்மாவே விடாதா அப்படின்னு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்களா. நைட்டும் எங்களுக்கு எதுவும் ஆகலன்னு சொல்றாங்க. டேயும் சரி ஓகே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அப்ப ட்ரீம் சொல்றாங்க, நானும் உங்க கூட வரேன்னு. நைட்டும், இல்ல நான் மட்டும் தனியா போறேன், உன்னை வீட்டுல டிராப் பண்ணிட்டு நான் போறேன்னு. ட்ரீமும், இல்ல ஓசோன் என்னாலதான் தொலைஞ்சு போனான்னு சொல்றதுக்கு நைட்டும், ஆனா இது லீப் டே கூட கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ எங்க கூட வரும்போது உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும் சொல்றதுக்கு ட்ரீமும், அப்படிலாம் இல்ல, என்ன தனியா நீ வீட்டுல விட்டுட்டு போயிருக்கும் போது உனக்கு எனக்கு என்னாச்சோ அப்படின்ற மாதிரி இருந்துட்டே இருக்கும், அதுக்கு பதிலா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம்னு வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையுமே வராது, அதனால என்ன உன் கூட கூட்டிட்டு போன்னு சொன்ன உடனே நைட் வேற வழி இல்லாம ட்ரீம கூட்டிட்டு போறாங்க. டே அவங்கள பார்த்த உடனே, நீங்க எங்க என்ன பண்றீங்க, ட்ரீம் உன்னோட கால் அப்படின்னு கேக்குறதுக்கு ட்ரீமும், இப்ப நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றாங்களா. டே கிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறதுக்கு டே அவங்களோட மொபைல காமிச்சு லொகேஷன் மாறி மாறி காமிச்சிட்டே இருக்கு, லொகேஷன் ஒரே இடத்துல இல்லவே இல்லன்னு. ட்ரீம் கேக்குறாங்க, ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கீங்கல்ல, அதனால இந்த மாதிரி இருக்குதோன்னு. நைட் உடனே மொபைல வாங்கி பார்த்துட்டு இந்த பக்கம் காட்டுது, இந்த பக்கம் போலாம் அப்படின்னு இனி ஒரு பக்கமா போக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல மயக்கத்துல இருந்த ஓசோன் கண்ணு முழிச்சு பாக்குறாங்களா. அப்போ கடத்தல்காரன் பெட்ரூம்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கான், அவனோட ஃபைல் வேற டேபிள்ல இருக்கு. அதை பார்த்து அடுத்த செகண்டே ஓசோன் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபைலை தூக்கிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தம் கேட்டு அந்த கடத்தல்காரன் மறுபடியும் ஓசோனை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனா இந்த தடவை கடத்தல்காரன் லிப்ட யூஸ் பண்ணல, படிக்கட்டு வழியா தான் துரத்திட்டு. இதுவே கொஞ்சம் சஸ்பிஷியஸா இருந்த மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரி லிப்ட்ல போய் பிடிச்சிருக்கலாம், ஆனா இதுக்காக படிக்கட்டு வழியா துரத்திட்டு வரான் அப்படின்றது தெரியல. இப்போ ஓசோன் வெளியில போயிட்டாங்க. அந்த பக்கம் டே நைட் எல்லாருமே ஓசோன் 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 அப்படின்னு கத்திட்டே வராங்களா. ஓசோனுக்கு அந்த சத்தம் கேக்குது, டே 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 அப்படின்னு கூப்பிட்ட உடனே நைட் டே எல்லாருமே ஓசோனை பாத்துடுறாங்க. சோ நைட் ஓசோனை தேடி ஓடி வராங்க. அந்த நேரத்துல ஒரு ட்ரக் வந்து நைட்டை அடிச்சு போட்டுடுது. நைட் அந்த இடத்துல விழுந்து அவங்களோட வாயில இருந்து ரத்தம், கண்ல இருந்து ரத்தம், எல்லா இடமும் ரத்தத்துல வந்து அவங்க இறந்து போயிட்டு இருக்காங்க. அதுவும் துடிச்சு இறந்து போயிட்டு இருக்காங்க. இத பாக்கும்போது ஓசோனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. ஓசோன் காலை பிடிச்சிட்டு ஐயோ அப்படின்னு கத்தி கதறாங்க. அப்படியே கண்ணு முடிச்சு பார்த்தா இது ஒரு கனவு மட்டும்தான். இவங்களுக்கு விஷன் ஃபியூச்சர்ல நடக்கக்கூடியது தெரிஞ்ச மாதிரி மட்டும்தான் இருக்கு. ஏன்னா கடத்தல்காரன் ஆல்ரெடி ஓசோனோட வாயை கட்டி போட்டு கை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டு தான் வச்சிருக்கான். நான் சொன்னேன் அந்த கடத்தல்காரன் ஓசோனை படிக்கட்டு வழியா துரத்திட்டு போறது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சுன்னு. சோ அப்பவே எனக்கு இது தோணுச்சு. சோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது கனவு மட்டும்தானு. இப்ப ஓசோன் முழிச்ச உடனே ஓசோன் கிட்ட கடத்தல்காரன் பேச ஆரம்பிக்கிறான். ஓசோன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இது டேயும் நைட்டையும் பத்தின விஷயங்கள் அப்படின்னு. ஓசோனும் இல்ல 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 அப்படின்ற மாதிரி தள்ளி தள்ளி போயிட்டே இருக்காங்களா.
இருக்காங்களா. அப்ப அந்த கடத்தல்காரர் சொல்றான், இதுக்கு மேல யாருமே நான் சாக கூடாதுன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு நான் உன்கிட்ட பேசி ஆகணும் ஓசோன் அப்படின்னு கத்துறான். அதனால ஓசோனும் அமைதி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த கடத்தல்காரர் சொல்றான், நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா உன்னை விட்டுடுவேன், நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், நான் உன்கிட்ட கொஞ்சம் விஷயங்களை காட்டணும்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஸ்டின்ஸும் கேட்கணும்னு நினைக்கிறேன், அதெல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், ஆனா அதை என்னால டே கிட்டயோ நைட் கிட்டயோ கேட்க முடியாது, அதனாலதான் ஒன்ன கூட்டிட்டு வந்திருக்கேன், முக்கியமா நம்ம பேசக்கூடிய எந்த ஒரு விஷயமே நைட்டுக்கு தெரிய கூடவே கூடாதுன்னு. ஓசோனு தலையாடுறாங்க. அதுக்கப்புறமா அவன் ஓசோனுக்கு காட்டுறதுக்காக நிறைய வச்சிருக்கேன்னு சொன்னால அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஓசோன் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட பேக பார்த்தா அதுல மொபைல் இருக்குது. சோ இந்த மொபைல எப்படியாவது அவனுக்கு தெரியாம எடுத்துட்டா டேக்கு கால் பண்ணலாம் அப்படின்றதுக்காக மொபைல எப்படியாவது எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கடைசியா மொபைலையும் எடுத்தாச்சு. அதே நேரத்துல அந்த பக்கம் ரோட்ல ப்ரொஃபசர் வந்துட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு அவங்களோட ஒய்ஃப் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என்ன வீட்டுக்கு சாப்பிட வருவேன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து சேரல, சீக்கிரமா வாங்கன்னு. ப்ரொஃபசரும் நான் வந்துட்டு இருக்கேன், வழியில தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் டே நைட் ட்ரீம் 3 பேருமே ஓசோனை தேடி ஒவ்வொருத்தர்கிட்டயா இந்த பையனை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, அதை கவனிச்சிட்டாங்க. அதனால அவங்களோட ஒய்ஃப் கிட்ட நான் அப்புறமா கால் பண்றேன் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு இவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அமைதியா தள்ளி ஒதுக்கி கொண்டு போய் காரை நிப்பாட்டிட்டு இவங்க பண்ற எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஓசோன் மொபைல் எடுத்துட்டான்ல, டேக்கு கால் பண்றாங்க. டே கால் அட்டன் பண்ண உடனே ஓசோன் 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 அப்படின்னு கத்துறாங்க. ஆனா அந்த பக்கம் இருந்து பதிலே வரல. அதனால அமைதியா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த கடத்தல்காரன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனோட நேம ஒரு பேப்பர்ல எழுதி ஓசோன் முன்னாடி காட்டுறாங்க. ஓசோனோட வாயில இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை எடுத்து விட்டுடுறாங்க. இப்போ ஓசோன் அதை படிச்சுட்டு உன்னோட நேம் வாட்டான்னு கேக்குறதுக்கு, ஆமா என்னோட நேம் வாட் தான், அது மட்டும் இல்லாம எனக்கும் டே நைட் எல்லாருக்குமே உள்ள சம்பந்தம் என்னன்னா நானும் February 29 தான் பிறந்தேன்னு. இது கேட்டோடனே ஓசோனுக்கு செம ஷாக் ஆகுது. அந்த கடத்தல்காரன் சொல்றான், கடத்தல்காரனே நீ வாட் அப்படின்னே சொல்றேன். சோ வாட் சொல்றான், எப்படி டேயும் நைட்டும் இந்த February 29 அன்னைக்கு ரிலேட் ஆயிருக்காங்களோ அதே மாதிரி ஏன் கூட ரிலேட் ஆயிருக்குது ப்ரொஃபசர் அப்படின்னு. இது கேட்டோடனே ஓசோனுக்கு இன்னும் ஷாக் ஆகுது. February 29 பிறந்த எல்லாருமே சாக போறாங்க, எல்லாருமே சாக போறாங்க, எல்லாருமே சாக போறாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ இந்த வாட் சொன்ன விஷயங்கள் என்ன, ஓசோன் கிட்ட வேற என்னென்ன விஷயங்கள் பேசினாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. இந்த பக்கம் ஓசோன் டென்ஷன் ஆகி பேசுற சத்தம் அந்த பக்கம் டேக்கு கேட்கல. அதனால டேயும் ஓசோன் 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 அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்களா, அந்த சத்தம் லைட்டா வாட்க்கு கேட்டுருச்சு. அதனால வாட் டக்குனு மொபைல பிடிங்கி காதுல வைக்கிறாங்க. அந்த பக்கம் டேக்கு புரிஞ்சிருச்சு போன் கடத்தல்காரங்கிட்ட இருக்கு அப்படின்னு. அதனால அமைதியா இருந்துட்டு இருக்காங்களா. ஓசோன் கொஞ்ச நேரம் பாக்குறாங்க, 2 பேருமே பேசாம இருந்தோடனே ஓசோன் பேசுறாங்க, நான் பில்டிங்ல இருக்கேன், நான் பில்டிங்ல இருக்கேன், என்ன காப்பாத்து டே, நான் பில்டிங்ல இருக்கேன்னு. உடனே இவன் காலை கட் பண்ணிடுறான். அந்த பக்கம் டே நைட் கிட்ட சொல்றாங்க, பில்டிங்க நம்ம தேடி போனோம், பில்டிங்க நம்ம தேடி போனோம் அப்படின்னு பில்டிங்க தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நைட் வேற போலீஸ்க்கு கால் பண்றாங்க, நாங்க ஒரு கடத்தல் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருந்தோம்ல, அந்த இடத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், கொஞ்சம் தயவு செஞ்சு ட்ரூப்ஸ் அனுப்புறீங்களா அப்படின்னு. அதனால காவலாளிகளையும் போலீஸ் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் கடத்தல்காரன் கையில கத்தி எடுக்கிறானா, ஓசோன் பயந்து போயிடுறாங்க, கண்ணுல இருந்து கண்ணீரெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த கடத்தல்காரன் ஓசோனை எதுவுமே பண்ணல, அவனோட கயிறு எல்லாத்தையுமே கட் பண்ணி விடுறாங்க. ஓசோன் அமைதியா இருந்துட்டு இருக்காங்களா. அப்போ இந்த கடத்தல்காரன் அவனோட ஃபைல் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான், எனக்கு உன் கூட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா என்ன இப்போதைக்கு நம்மளால பேச முடியல, அடுத்த தடவை கண்டிப்பா இத பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு அவன் கலெக்ட் பண்ண எல்லா ஃபைலையுமே ஓசோன் கிட்ட கொடுத்துட்டு, இதுல இருக்க பேக்ல எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோ, இந்த விஷயங்களை பத்தி டே கிட்ட முழுசா சொல்லு, ஆனா நைட் கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லக்கூடாது, நம்ம பேசின எல்லா விஷயங்களையுமே டே கிட்ட சொல்லு, ஆனா நைட் கிட்ட மட்டும் தயவு செஞ்சு சொல்லிராத, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு கதவை திறந்து விடுறாங்க. அடுத்த செகண்டே ஓசோன் தலைதறிக்க படியில டே டே அப்படின்னு கூப்பிட்டுட்டே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எப்படி கனவுல கண்டாங்களோ அதே மாதிரியே தான் படியில ஓசோன் ஓடி வராங்க. இவங்க எப்படி கனவுல கண்டாங்களோ அதே மாதிரி தான் டே நைட் ட்ரீம் 3 பேருமே ஓசோனை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஓசோன் அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. டே டே அப்படின்னு டே பக்கத்துல போக போறாங்களா. அப்ப நைட்டை பாத்துட்டாங்க. நைட்டை பார்த்தோன்னே நைட் இறந்து போன கனவு தான் ஓசோனுக்கு திரும்பவும் வருது. அதனால நைட் என் பக்கத்துல வராத, நைட் அங்கே நில்லு, நைட் 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 அப்படின்னு கத்திட்டே இருக்காங்களா. சோ நைட் என்ன செய்யனே தெரியாம அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலா ட்ரீம் ஓசோனை தேடி ஓடி வராங்க. அந்த ட்ரக் ட்ரீமை இடிச்சிருச்சு. ட்ரீம் பறந்து போய் கீழே விழுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த பில்டிங்ல இருந்து கீழே இறங்கி வந்த கடத்தல்காரன், கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த ப்ரொஃபசர் 2 பேருமே பாத்துட்டாங்க. ஆனா இவங்க 2 பேரால இப்ப எதுவுமே செய்ய முடியாது. இந்த இடத்துல இவங்க இருக்க கூடாது, அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். அதனால 2 பேருமே அங்க இருந்து ஓடி எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. இத பார்த்த நைட்டால நம்பவே முடியல. உடனே ட்ரீமை போயிட்டு பாக்குறாங்க. ஓசோனுக்கு தன்னோட கனவுல வந்த விஷயங்கள் நிஜமாவே நடந்துருச்சு. ஆனா நைட்க்கு பதிலா ட்ரீமுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே அவங்க ஒரு மாதிரி ஆகுறாங்க. அவங்களோட காதுக்குள்ள கொஞ்சம் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அதனால இல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்துறாங்களா. உடனே டே போயிட்டு ஒன்னும் இல்ல, காம் டவுன் ஆகு அப்படின்னு காம் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நைட் வேற
அவங்களோட கையில ட்ரீமோட ரத்தத்தை பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ட்ரீம் மயங்கி போய் கிடக்குறாங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. ரொம்பவே விறுவிறுப்பா இருந்துச்சுல இந்த எபிசோட். நைட்க்கு நடக்க வேண்டியது ட்ரீமுக்கு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம லீப் டே ரியல் அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. ஏன்னா ப்ரொஃபசருக்கும் வாட்க்குமே இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா அதுல இருந்து ப்ரொஃபசர் எப்படியோ மீண்டு வந்திருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. சோ இந்த ப்ரொஃபசர் எப்படி இதுல இருந்து வெளியில வந்தாங்க, இந்த விஷயங்களை டே கிட்ட சொல்லுவாங்களா, டே நைட் ரெண்டு பேருமே இதுல இருந்து எப்படி வெளியில வருவாங்க, இதெல்லாம் எதுக்காக நடக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.